வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆம்லெட் பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்திடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் 3 பரோட்டா செய்ய போகிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஆம்லெட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம செய்ய போகிற தவாலையே நான் லைட்டாக வதக்கிக்கிறேன். இந்த நிறம் மாறுற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ வதக்கியாச்சு. இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்குறத வீடியோ எடுக்க முடியல. இப்போ இதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு கொஞ்சமாக 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலக்கிட்டு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இந்த முட்டையை நல்லா அடிச்சுக்கணும். பரோட்டாக்கு மாவை திரட்டி வச்சுக்கிறேன். இந்த சூடான தவால இப்போ நான் இந்த பரோட்டாவை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ 2 பக்கமும் வெந்ததுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். கரண்டி வச்சு, இந்த தோசை கரண்டி வச்சு நல்லா இந்த பரோட்டா மேலே அழுத்தம் கொடுக்கும்போது நல்லா உப்பி வரும். இப்போ இது கொஞ்சமாக ஓரளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி கீறி விட்டுக்கணும். நம்ம பரோட்டா உப்பி வந்தால் தான் உள்ளே நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும். இல்லைனாக்கா நம்மளால் உள்ளே ஆம்லெட் ஊற்ற முடியாது. இது பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இப்போ நான் ஆம்லெட்டை இதில் ஊற்றிக்கிறேன். ஒரு சின்ன டம்ளரில் இதுக்கு ஏற்ற மாதிரி சின்ன டம்ளர் எடுத்து அதில் வச்சு இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ இதை ஊற்றியாச்சு. இது ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம சுட்டு எடுத்துக்க போகிறோம். சப்பாத்தியை கத்தி வச்சு கீறும்போது பார்த்து கீறணும். ஏன்னா சூடாக இருக்கும், உள்ளே நிறைய ஆவி இருக்கும். அது மேலே அடிச்சிடாமல் பார்த்து பண்ணணும். அது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த பரோட்டா மேலே எண்ணெய் விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. 2 பக்கமும் எண்ணெய் தடவி சிம்மில் வச்சுட்டு சுடணும். உள்ளே இருக்கிற ஆம்லெட் நல்லா வேகணும். அதனால் ஒரு 2 நிமிஷம் நல்லா திருப்பி போட்டு சுடணும். இந்த பரோட்டாவை நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை சாஸ் கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்க, இப்போ எடுத்தாச்சு. இப்போ இதை கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது உள்ளெல்லாம் நல்லா ஆம்லெட் நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.